வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நிக்கல் மார்க்கெட்டில் திங்கக்கிழமை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 770 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நிக்கல் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நிக்கல் மார்க்கெட்டை 782 ரெசிஸ்டன்ஸை வச்சு தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா மார்க்கெட் 772க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 776 அப்படின்ற இந்த இடம் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்து மறுபடியும் ப்ரைஸை கீழே தள்ளி நம்ம அடுத்த டார்கெட்டான 760 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 761.5 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஒரு புதிய லோ கிரியேட் பண்ணி ஒரு லோயர் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அந்த க்ளோசிங் ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மியானது தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்றதை உறுதி செய்யுது. திங்கக்கிழமையும் நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் 752. நானும் ஒரே ஒரு மாற்றம், ஸ்டாப் லாஸை மட்டும் கொஞ்சம் இறக்கி 776 வரைக்கும் கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கோம். படிப்படியாக இப்படி தான் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே நம்ம வருவோம். அதனால் 776 வரைக்கும் நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.